Hello children, good morning to all. Today we are going to see about chapter 3 part 1, chapter 3 computer organization. Let us see the introduction of computer organization. Before that, in this chapter we are going to learn about to know the organization of the computer components and their interconnections, and also to know the processes and their characteristics. In this session we are going to see about first what is computer organization. See, computer organization, it deals with the hardware components of the computer system. Only it deals with the hardware components. Hardware components means input, output devices, the central processing unit, storage devices and primary memory. Dear children, we have already learned in the chapter 1 briefly about input, output devices, central processing unit, storage devices. So here they again recall it. So listen this. And also it concerned with how the various components of the computer hardware operate. Actually the components of the computer hardware வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது, ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். So the term computer organization looks similar to the term computer architecture. And also computer organization also deals how they are interconnected to implement an architectural specification. எப்படி உள்ள இன்டர்கனெக்ட் ஆகிருக்குங்கிறதையும் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் வந்து டீல் பண்ணும். ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அந்த டேர்ம் வந்து அப்படியே சிமிலர் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் என்ன பண்ணும். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னா அந்த இன்டர்கனெக்டட் டிவைசஸ், அந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எப்படி டீல் பண்ணுறாங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம ப்ரோக்ராமர் நமக்கு அழகாக தெரியும் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். அதே இது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் த என்ஜினியரிங் கன்சிடரேஷன்ஸ் இன்வால்வ் இன் டிசைனிங் எ கம்ப்யூட்டர். எப்படி டிசைன் பண்ணலாம், என்னென்ன சிப் யூஸ் பண்ணலாம், என்ன மைக்ரோ ப்ராசஸர், அதெல்லாம் இன்டகிரேட்டட் சர்க்யூட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படி பார்க்குறது. இது ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், ஜஸ்ட் நம்ம வெளியே இன்புட் அவுட்புட் டிவைசஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறதுலாம் எல்லாமே எதில் வரும்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் வரும். ஸோ அதனால தான் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னால் இட் டீல்ஸ் வித் த என்ஜினியரிங் கன்சிடரேஷன்ஸ். அதே இது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனாக இட் டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரொடக்ஷன். லெட் அஸ் see the basics of the microprocessor. மைக்ரோப்ராசஸர் எதில் இருக்கும் அப்படின்னா நம்ம சிபியூவில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் காம்போனன்ட் நம்ம சொல்லலாம். ஸோ சிபியூ ஆக்சுவலாக சிபியூக்குள்ளே தான் மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும். ஆக்சுவலாக சிபியூ நம்ம வந்து படிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே. இட்ஸ் ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் சொல்லலாம். அதர்வைஸ் இட்ஸ் மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஏன் இதை மேஜர் காம்போனன்ட் சொல்கிறோம் அப்படின்னா இட் பெர்ஃபார்ம்ஸ் ஆல் டாஸ்க். ஸோ அது ஆக்சுவலாக மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட் தான். மைக்ரோ ப்ராசஸர் வந்து உள்ள இன்டகிரேட்டட் சர்க்யூட் தான். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1970s இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மைக்ரோ ப்ராசஸர் 4004 தான் ஃபஸ்ட்டு பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர். ஆக்சுவலாக இட் வாஸ் டெவலப்ட் பை இன்டெல் இங்க் இது இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இதுதான் மைக்ரோ ப்ராசஸர். அடுத்தது வந்து மைக்ரோ ப்ராசஸர் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக மைக்ரோ ப்ராசஸருங்கிறது ஒரு சிலிக்கான் சிப்பு தான். அது என்னென்னா ப்ரோக்ராமபிள் மல்டிபர்பஸ் சிலிக்கான் சிப். மைக்ரோ ப்ராசஸுங்கிறது டிரைவன் பை கிளாக் பல்சஸ். இதில் வந்து கிளாக் பல்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிளாக் பல்சஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இட் அக்செப்ட்ஸ் இன்புட்டை வந்து பைனரி டேட்டாவாக மாற்றும். இன்புட் கொடுக்குற நம்ம என்ன ஆல்ஃபபெட்ஸாக இருக்கட்டும், என்ன கேரக்டராக இருக்கட்டும், ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கட்டும், நம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எதை அக்செப்ட் பண்ணும், பைனரி டேட்டாவை அக்செப்ட் பண்ணும் ஆஃப்டர் த ப்ராசஸிங். அண்ட் ஆல்சோ it also provides the output data as per the instructions stored in the memory. அப்புறம் ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாகவே தெரியும் அது எதில் போய் ஸ்டோர் ஆகும், மெமரியில். அப்படி தானே? ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு சிஸ்டம், அதாவது பிளாக் டயக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். பிளாக் டயக்ராம் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஆக்சுவலாக இப்போ தான் சொன்னேன் நான், இன்புட் நம்ம கெட் பண்ணுவோம், அதை வந்து ப்ராசஸ் பண்ணும், அது அவுட்புட்டாகவும் மெமரியில் சேவ் ஆகும், நம்ம தேவைப்பட்டால் அது அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும். அதை தான் பிளாக் டயக்ராமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்புட். ஸோ அது வந்து இன்புட் நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ப்ராசஸிங் போச்சில் கேரக்டர்ஸ் மைக்ரோ ப்ராசஸர்
ஸோ அதில் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் என்னவா மாறும், பைனரி டேட்டாவாக மாறும். அதை வந்து அவுட்புட்டாகவும் நம்ம வாங்கலாம், இல்லைன்னா எதில் போய் ஸ்டோர் ஆகும், மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் ஒவ்வொரு இன்புட்டும் போய் மெமரியில் ஸ்டோர் ஆகும், தேவைப்பட்டால் நம்ம அதை ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். மைக்ரோ ப்ராசஸுக்கு தேவைப்பட்டால் நம்ம இது எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ பிளாக் டயக்ராம் ஆஃப் அ மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் சிஸ்டம். Now we are going to see about the microprocessor has three main units. Say 3 main units, that means main parts of microprocessor. என்னெல்லாம் அப்படின்னா, we have already learnt in the first chapter, dear children. The first one ALU, the second one control unit, third one registers. Registers சொல்லலாம் அல்லது internal memory ன்னு சொல்லலாம். Registers or internal memory. இதுதான் டயக்ராம். ALU inputs output. இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் 5 மார்க்ஸில் மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டருங்கிறதுல நம்ம பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னதுன்னா ஏஎல்யூ பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே உள்ளே படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎல்யூனாலே நமக்கு டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும். இட் பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது அரித்மெட்டிக்னா என்ன, ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் எல்லாமே வரும். லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்னா எஸ்ஆர்னோ பேட்டர்னில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணணும், yes we know to control the overall operations of the computer through the signals. control signal data signal நான் வேரி பண்ணி காமிச்சிருப்பேன். கண்ட்ரோல் சிக்னல் எப்படி இருக்கும், டேட்டா சிக்னல் எப்படி இருக்கும், டேஷ் லைன் வரும் இல்லையா, அதுதான் எல்லா பார்ட்ஸையும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் கண்ட்ரோல் யூனிட். நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர்ஸ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா ப்ராசஸிங்கில் என்னாகும், அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கும். இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், டேட்டாவாக இருக்கலாம், கம்மிங் ஃபர்தர் எக்ஸிக்யூஷனுக்கு யூஸ் ஆகும். ஃபர்தர் எக்ஸிக்யூஷனுக்கு தேவைன்னா அது டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்னா அந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம இது ஹோல்டு த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா ஃபார் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராசஸர். இதுதான் ரெஜிஸ்டர்ஸ் என்ன பண்ணும், டு ஹோல்டு த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா ஃபார் த execution of the processor. Next we are going to see about characteristics of microprocessors. Before that, these three are main parts of the microprocessor. 2 marks la keta what are the main parts of the microprocessor nu keta ALU, control unit, registers mattum eludunale ungalku 2 marks kodupanga. Suppose idu 3 marks la ketalum just இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும், 3 marks கொடுப்பாங்க. So next we are going to see about characteristics of microprocessor. This is an important question, public exam question, 5 marks question also. So listen carefully dear children. The first one, clock speed. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், மைக்ரோப்ராசஸரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, clock speed, instruction set, word size. Clock speed, instruction set, word size. Let us see what is clock speed. கிளாக் ஸ்பீடுனா என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக முதல்ல நம்ம பார்த்தோம், மைக்ரோ ப்ராசஸர் வந்து இட் இஸ் டிரைவன் பை கிளாக் பல்சஸ் நம்ம பார்த்தோம். அதே தான் இதில் கிளாக் ஸ்பீட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஒவ்வொரு மைக்ரோ ப்ராசஸர்லேயும் ஒரு இன்டர்னல் கிளாக்னு இருக்கும். அதுதான் வந்து ஸ்பீடை ரெகுலேட் பண்ணும். எப்போனா அட் விச் இட் எக்ஸிக்யூட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணச்சில் இந்த இன்டர்னல் கிளாக் ஸ்பீட் தான் ஸ்பீடை ரெகுலேட் பண்ணும். The speed at which the microprocessor executes instruction is called the clock speed. 2 marksலையும் கேட்கலாம். அதனால் clock speed definition கேட்டாங்கன்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இது 1 wordலையும் கேட்கலாம். The speed at which the microprocessor executes instructions. எந்த ஸ்பீடில் மைக்ரோப்ராசஸர் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுதோ அதுதான் கிளாக் ஸ்பீடு. ஓகே, கிளாக் ஸ்பீடை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, மெகா ஹெட்ஸ், ஜிகா ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து அதை மெஷர் பண்ணுவோம். கிளாக் ஸ்பீடை நம்ம மெஷர் பண்ணுறது மெகா ஹெட்ஸ் ஆர் இன் ஜிகாஹெட்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, நம்ம வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்ம சிஸ்டமுக்கு கொடுப்போம்ல, அதுதான் வந்து கமாண்டு. கமாண்ட் விச் இஸ் கிவன் டு எ கம்ப்யூட்டர் டு பெர்ஃபார்ம் அன் ஆப்ரேஷன் ஆன் டேட்டா. ஆட் பண்ணு, சப்ட்ராக்ட் பண்ணு, மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுதான் கமாண்டு. தட் இஸ் கால்ட் அ இன்ஸ்ட்ரக்ஷன் செட். அது நம்ம கொடுக்குறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். So basic set of machine instructions that a microprocessor designed to execute is called an instruction set. ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் கமாண்ட் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அதே இது செட் ஆஃப் மெஷின் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்தோன்னா அதுதான் என்னது, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்.
ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கங்கிறது பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது single command which is given to a computer to perform an operation on data is called an instruction. At the same time, instruction set means set of machine level instructions is designed to execute the instructions. It's called an instruction set. So in the instruction set la types of operations இருக்கு. instruction set ல உள்ள types of operations என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். It carries out of the types of operations. First வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது ஒரு ஆப்ரேஷன். செகண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். தேர்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன். ஃபோர்த்து கண்ட்ரோல் ஃப்ளோ. ஃபிஃப்த் வந்து இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இந்த 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கொஷின் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போ நம்ம கிளாக் ஸ்பீட் முடிச்சிட்டோம், இன்ஸ்ட்ரக்ஷன் செட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து லாஸ்ட்டாக வேர்ட் சைஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வேர்ட் சைஸ் வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். டேஷ் இஸ் கால்டு வேர்ட் சைஸ். த நம்பர் ஆஃப் பிட்ஸ் தட் கேன் பி ப்ராசஸ்ட் பை எ ப்ராசஸர் இன் அ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ் எத்தனை பிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறாங்க கேன் பி ப்ராசஸ்ட் பை எ ப்ராசஸர். தட் இஸ் கால்ட் அந்த வேர்டோட சைஸ். ஸோ வேர்ட் சைஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ரேம். ரேம்னா என்னது? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி that can be accessed by a microprocessor. So dear children, in this part 1 we have learnt about what is computer organization, then what is computer architecture. The 3 marks la kepanga difference between computer organization and computer architecture. Then microprocessor na enna nu paathom, block diagram of microprocessor paathom, anoda main parts paathom. நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் பார்த்தோம். இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் 5 மார்க்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த மைக்ரோ ப்ராசஸர் 3 மார்க்ஸ். ஸோ எல்லா ஸ்லைட்ஸ்லையுமே நான் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். இதை மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். ஸோ ஃப்ரம் த நெக்ஸ்ட் கிளாஸ் we will see about data communication between CPU and memory and then types of microprocessors. Thank you children.